வணக்கம் and welcome back to my channel. Nada Subha Krishnan. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. So நானும் ரொம்ப நலமாக இருக்கேன். ஒரு ஃபோர்த் என்னோட வாய்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியலாம் because of the cold. நான் பேசும்போது எனக்கு தெரியும் என்னோட ஸ்வீட்டான வாய்ஸை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பட் வாட் கேன் ஐ டூ, நானே என்னோட வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் பேசுகிறது எனக்கே வேறு யாரும் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கோல்டுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக் வந்து எங்கிட்ட ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று மாட்டியிருக்கு மீன்ஸ் ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பரான சேலஞ்ச் ஒன்று வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேலஞ்சோட ரிசல்ட் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாவ் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட ஸ்கின்னை பாருங்கள், ஹவ் க்ளோயி. ஸோ என்னோடய ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் இல்லை, பவுடர் இல்லை, சத்தியமாக பவுடர் கூட போடலை, ஜஸ்ட் பொட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா பொட்டு இல்லைன்னா என் மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால பொட்டு வச்சுருக்கேன். நோ லிப்ஸ்டிக், நோ மேக்கப், எதுவுமே இல்லை. ஃபேஸ் வாஷ் கூட நான் சும்மா அந்த ஒரு சேலஞ்ச் சொன்னேன் இல்லையா, அது பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இப்போது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் லுக் அட் மை ஃபேஸ், ஹவ் கிளியர், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பேசுகிறேன் பாருங்கள். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் அது சாட்டர்டே இல்லை சண்டே, இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் சாட்டர்டே சண்டேஸில் 2 நாள் மாற்றி அப்லோட் ஆகும். இது ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பனானா ஃபேஸ் பேக் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து நான் அனிதா சம்பத் அவங்களோட ஒரு ஃபேஷியல் ட்ரை பண்ணேன் இல்லையா, அதில் வந்து பனானா ஃபேஸ் மாஸ்க் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்கிட்ட பனானா இல்லை, நான் நேற்று தான் தின்னுட்டேன், பனானா இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மறுநாளே ஆண்டவனாக பார்த்து எனக்கு பனானா எங்கள் வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க, அதில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பனானா ஸ்டிக்கிட்ட வந்து நீங்கள் நம்ம பனானா ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. ஏன்னா நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பனானா யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் பிரியங்கா சோப்ரா அண்ட் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் என்ன, ரகுல் பிரீத் சிங்கா, இந்த சூர்யாவோட படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. சாரி, அவங்களோட நேம் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பனானா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும்னு எனக்கும் ஆசை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பனானா யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ வரவலன்னு பேசுமா வாங்கி பண்ண ஃபேஸ் பேக் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பனானா ஃபேஸ் பேக்குக்கு நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன், எப்போது எடுக்கிற மாதிரி அதே கிண்ணம். அப்புறம் வந்து ஒரு குட்டி பனானா. நீங்கள் வந்து எந்த பனானா வேணால் எடுத்துக்கோங்க, அதோட ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நல்லா பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. பழுத்ததானே அது பனானா, அது அப்படி தானே விற்பாங்க, இல்லை காயை கூட சம்டைம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த பனானா வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நான் இது கூட இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுவே ஜாஸ்தி, ஓகே இவ்வளோதான், கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க பனானா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இன்னும் ஹெல்த்தி சேர்க்குற மாதிரி நம்ம உள்ளே சாப்பிட போகிறோம். நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம், ஸோ அதனால் அந்த தோல் தூக்கி போட போகிறேன். பட் நீங்கள் நார்மலாக எப்போயாச்சும் பனானா வீட்டில் இருக்கிறப்ப சும்மா சாப்பிட்றீங்கன்னா இந்த தோல் கூட தூக்கி போடாமல் அந்த தோல் உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் வச்சு நம்ம ஃபேஸில் தேய்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட் உண்மையாகவே. பனானாவே யூஸ் பண்ணுறதுனால இந்த தோல் இன்றைக்கி நமக்கு தேவையில்லை. ஓகே, பனானா எடுத்துருக்கேன். இது வந்து நான் வந்து நல்லா கையிலேயே வந்து மேஷ் பண்ண போகிறேன். நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு தாங்க மேஷ் பண்ணுறேன். இது கொஞ்சம் மெஸ்ஸியான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, பஞ்சாமிர்தம் மாதிரி நல்லா மேஷ் பண்ணியாச்சு கையிலேயே. தெரியுதா, கையிலேயே வந்து நல்லா சூப்பராக மேஷ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு சில எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த பனானாவோட அந்த சத்தோட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ கூட நான் ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஸோ ஹனி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சராக ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ ஹனி வந்து நம்ம இந்த பனானா கூட ஆட் பண்ண போகிறோம். ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஓகே, ஒரு 3 drops வந்து போதும். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து மில்க். இதில் வந்து காய்ச்சாத ரா மில்க் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரா மில்க்கையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம்.
இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணோடனே இந்த பனானா அந்த ரோஸ் வாட்டர் ஆளையே மயக்குது. மில்க் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்குன்னு கலக்கி இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோ பண்ணுறேன் நானும். ஒரு ப்ரஷ் வாங்க துப்பு இல்லைங்க எனக்கு. நான் என்ன பண்ணுறது, டீநகர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆர்டர் பண்ணியும் வாங்க முடியல. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, நம்ம கையிலே எடுத்து அவரோட மூச்சில் போட்டுக்கலாம். எப்பவுமே இல்லைன்னு எதுக்கும் வருத்தப்படாதீங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே அதெல்லாம் சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன், இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நான்லாம் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். இப்போ ரெடி. இப்போ ஃபேஸில் வந்து என்னோட ஃபேஸ் பேக்கை வந்து போட்டு போகிறேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், நான் போடுறதுக்கு முன்னாடியே என்னோட ஃபேஸ் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. வாவ், செல்ஃப் லவ். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இது போடும்போதே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க, எவ்வளோ அழகு க்ளோயாக தெரியுதுன்ட்டு. என்னவோ தெரியல, நான் வந்து ஃபஸ்ட் எல்லாம் ஸ்கின் கேர் வீடியோஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணாலும் நம்ம மூஞ்சி இப்படி தான் இருக்கா, அப்படி தான் இருக்குது, என்ன இப்படி இருக்குது, ரிசல்ட் வந்து தெரியும் எனக்கு, ஓரளவுக்கு தெரியும். பட் இப்போல்லாம் வந்து லைக் நான் வந்து ட்ரை பண்ணி அப்படியே கண்டினியூஸாக பார்க்க எனக்கு இப்போ எல்லா ஃபேஸ் பேக்குமே போட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப்வியஸ்லி என்னோட ஸ்கின்னும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நானே நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் என்னோட ஸ்கின்க்கு நம்ம நல்லா வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நம்ம இதை ஃபேஸில் போட்டுட்டோம். பார்க்க கொஞ்சம் புள்ளியாக கொடூரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுவோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பனானா ஆட் பண்ணி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கும். அப்படியே உட்காந்து அப்படியே எடுக்க வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்படியே டைம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ வந்து பனானா இங்கே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா அப்படி ஸ்க்ரப் மட்டும் பண்ணிவிட்டு பனானா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் இல்லை, இது ஜஸ்ட் சும்மா மசாஜ் மாதிரி வந்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போவே மூஞ்சி முடிச்சிருக்கேன். The final output is here. So guys, the final output is here. நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வீடியோஸ்லையும் நானே சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க நம்ம தானே கன்வெச்சிக்கணும். ஸோ கைஸ், இப்படி ஒரு அழகான ஒரு ரிசல்ட்டை வந்து ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியாகி போனால் கூட என்னோடய ஃபேஸ் அவ்வளோ கிளியராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் த பனானா ஃபேஸ் பேக். நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ தான் புரியுது ஏன் எல்லோரும் பனானா ஃபேஸ்க்கு போடுறாங்கன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்லர் போனால் கூட சத்தியமாக இந்த மாதிரி ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சும்மாவா அடிக்கடி இந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். அப்கமிங்கில் இன்னும் நிறைய சூப்பரான ரிசல்ட்டோட நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா கிருஷ்ணன். Bye, Mango.